அண்ணா சீரியல் ஜனவரி 8 இன்னைக்கு என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, எஸ்பி சார் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கல்ல, முத்துப்பாண்டி வந்து சவுந்தரபாண்டி கையில வந்து விலங்க மாட்டுறாங்க. அதை பார்த்துட்டு பாக்கியம் வருத்தப்படுத்தாங்க. ஐயோ கடவுளே, என் வீட்டுக்காரர் தப்பானவர், கோபப்படுவார்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு போவாரா அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. என்ன பாக்கியம் மனசுக்குள்ள இருக்க வக்கரம் எல்லாத்தையும் கொட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்க. ஜீப்ல ஏற்றி கூட்டிட்டு வராங்க சவுந்தரபாண்டிய. போலீஸ் ஸ்டேஷனில் வெட்டுக்கிளிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. வெளியே வந்து ஜீப் வந்து நிற்கிது. அதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே வந்ததுமே வந்து எஸ்பி சார் வந்து சண்முகத்தை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட. வெளியே வர சண்முகம் வந்துட்டு அரெஸ்ட் ஆகி நிற்கிற, கையில் விலங்கோடு நிற்கிற சவுந்தரபாண்டியை பார்த்துட்டு நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலிருந்து வெளியே வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சிட்டு சிங்கண்டாம்பாங்க. அதே மாதிரி பர்னியை கட்டி பிடிக்க போவாங்க. பர்னிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். வெளியே வந்ததுமே என்ன இவ்வளோ கேவலமாக அரெஸ்ட் ஆயிருக்கீங்க, புகையில கேஸ்லலாம் அரெஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு முத்துப்பாண்டி கேட்டுட்டு அங்கே இருக்க அண்ணாச்சி போலீஸ் கிட்ட என்ன கேஸுங்கிறாங்க. போதைப்பொருள் கடத்தல் தான், போதை பாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊருக்குள்ள முன்னாள் பிரசிடென்ட் வர, தர்மகத்தை வர, இனிமே எப்படி தலையை காட்ட போறீங்க அப்படி இப்படி நக்கலா பேசிட்டு இருக்க. ஏன்னு கூப்பிட்டுட்டு முத்துப்பாண்டி வந்து நிக்கிறாங்க. ஏன்னா முத்துப்பாண்டி சார்வால் ரொம்ப வந்து வாய்ஸ் முருகல்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஆள் மட்டும் வளர்ந்தா பத்தாது, அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டையும் பாடிட்டு, ஏதோ லத்தியெல்லாம் என்ன போட்டு தடவி வச்சிங்கல்ல, நல்லா முரட்டு பீஸா மாட்டி இருக்கு, நல்லா வச்சு வெளுத்துருங்க உள்ள வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வந்து உள்ள இருக்க சார் பார்த்து பாரு, நாங்கள் வரட்டா மாமனாரே அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நிறுத்தாம என்ன பசிக்குதான் முத்துப்பாண்டி சார்வால், வேணா லெக் பீஸோட பிரியாணி ஆர்டர் பண்ணட்டுமா, அதை சாப்பிட்டு நல்லா போட்டு வெளுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வரட்டான்னு சொல்லிட்டு ரத்னா முத்துப்பாண்டி முன்னாடி வந்து நின்றுட்டு தூடு துப்பிட்டு போயிருந்தாங்க. முத்துப்பாண்டிக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதுக்கப்புறம் சண்முகத்தோட அப்பா முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன முத்துப்பாண்டி அவமானமா இருக்கா, போறான் பாரு என் பிள்ளை, நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாரு, நீயும் அப்பனும் அவன் காலை கல்வி குடிங்க, புத்தி வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்க அவமானமா இருக்கு முத்துப்பாண்டிக்கு. அடுத்த சீன்ல வந்துட்டு எஸ்பி சார் உள்ள போன்ல பேசிட்டு இருக்க. முத்துப்பாண்டி போய் நின்றுட்டு, சார் அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சுல, இனிமே நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எஸ்பி சார் வந்துட்டு, எதுக்கு, நான் அப்படி போனதும் வேற ஒருத்தனை வந்து சரண்டராக வச்சுட்டு உங்க அப்பனை ரிலீஸ் பண்றதுக்கா, அப்படிலாம் இல்லை சார் முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்க அண்ணாச்சி கான்ஸ்டபிள் கிட்ட வந்து எஃப்ஐஆர் ரெடி ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ ரெடி ஆகிட்டுன்னு கொண்டு போய் கையில் கொடுக்குறாங்க. அக்யூஸ்ட்டை கூட்டிட்டு வா, கையெழுத்து போட வைக்கணுங்கிறாங்க. யார் சார்ங்கிறாங்க முத்துப்பாண்டி. உங்கள் அப்பாவை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து சவுந்தரபாண்டி வந்து நிற்கிறாங்க. அக்யூஸ்டை சைன் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அதுக்கப்புறம் கைரேகையும் வைக்கணும்னு சொல்ல, அதையே வந்து அண்ணாச்சி கான்ஸ்டபிள் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி இப்போ எஃப்ஐஆர், நீங்கள் என்ன கையும் களவுமா பிடிச்சிங்கல்ல, அப்படி இல்லைல்ல, சந்தேகம் தானே, பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல, சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணுங்க, நான் கோர்ட்டில் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக தெளிவாக பேசுகிறாங்க. இந்த சிஎஸ்ஆர் காப்பி பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு கேஸ் விஷயமா உள்ளே போயிட்டாலே நம்ம சிஎஸ்ஆர் காப்பி வந்து கேட்டு வாங்கிக்கிடணும். ஓ அப்படியா, என்கிட்டேவா, சரி கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்பி சார் சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து சைன் போட சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி வந்து சிக்னேச்சர் போடுறாங்க. போட்டுட்டு வந்து சிஎஸ்ஆர் காப்பி தானேன்ட்டு, நான் வந்து படிக்கல, எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு கேட்பாரு. அக்யூஸ்ட் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி சார் அந்த இடத்த விட்டு போக, அக்யூஸ்ட்னு ஒரு வார்த்தையை எல்லாரும் கற்று வச்சிருக்கானுங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு முணங்கிட்டு சவுந்தரபாண்டி திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அடுத்த சீனில் வந்து பரணியோட வீட்டில் தான் காட்டிட்டு இருக்காங்க. சண்முக வீட்டில் அங்கே பொங்கலுக்கு பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னடி பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க தங்கச்சிக்கு எல்லாருமே. பொங்கலுக்கு புது படம் ரிலீஸ் ஆகுதா, நம்ம எல்லாம் போய் பார்க்கலாமா தேட்டரில் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அண்ணன் அடிக்குமேங்கிறாங்க. யார் சண்முகம் உங்களெல்லாம் அடிப்பானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பரணி. எங்களை இல்லை, அண்ணனே அடிச்சுக்கிடும் அப்படின்னு கனி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியேனாலும் பொங்கலுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும், எப்படி டிக்கெட் வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஓரியோ பிஸ்கட் வாங்கினா அதில் ஏதோ பொங்கல் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்களாம். ஒரு பிஸ்கட்டுக்கு 2 டிக்கெட் கிடைக்குமா ஃப்ரீயாக. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போகுது. ஓரியோ பிஸ்கட்டுக்கு வந்து புதுப்பட டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு. நான் 4 பேர் 5 பேர் இருக்கிறோமே எப்படி போகிறது அப்படின்னு ரத்னா கேட்குறாங்க. எத்தனை டிக்கெட் வாங்கணுமோ அத்தனை பிஸ்கட் வாங்கிக்கலாம், ஓரியோ தான் பொங்கலுக்கு செலிப்ரேஷனுக்கு சூப்பரானது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, அப்போ இப்போவே போய் வாங்கலாம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஸ்டேஷனில் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனில் ஏல பாண்டி எஸ்பி சார் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்கல்ல, அதான் வந்து எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டல, என்னை இப்படி செல்லுக்குள்ளே தான் அடைக்கணுமா, இப்படி ஓரமாக பெஞ்சில் உட்காந்துக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் உள்ளே போக முடியாதுன்னு கேட்க, அப்பா அந்த ஆள் எங்கேயாவது நின்று வீடியோ எடுத்து அப்புறம் என் வேலைக்கே மேலே இடத்துல ஆப்பு வச்சிட போகிறாரு, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் உன்னை வெளியெல்லாம் உட்கார வைக்க முடியாதுப்பா, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே அடைச்சதுக்கப்புறம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இப்படி எப்படி உட்காருறது, ஒரு பெஞ்சாவது கொடுங்குறாங்க. ஐயோ அப்பா உசுரை எடுக்காத, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முத்துப்பாண்டி. அப்போ உள்ள ஒரு ரவுடியை காட்டுறாங்க சவுந்தரபாண்டி கூட. அவன் வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறாங்க. வராத ஆள் வந்திருக்கீங்க, பார்க்க முடியாத ஆளை பார்க்க முடிஞ்சிருக்கு, கேட்க முடியாதெல்லாம் கேட்டுருணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியை கூப்பிடுறாங்க. என்னாலலாம் இவன் கூட இருக்க முடியாது, இதை பிடிச்சி வேற எங்கேயாவது போடு, அப்படி இல்லைன்னா இவன் குறவலையை கடிச்சு துப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேஸில் தான் இவனும் வந்திருக்கான், வேற எங்கே தூக்கி போடு அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த முப்படாதி அண்ணாச்சி போலீஸை கூப்பிட்டு வேற செல்லுக்கு மாற்ற சொல்கிறாங்க. அந்த இடத்த விட்டு முத்துப்பாண்டி போயிருந்தாங்க.
அந்த டைமில் அண்ணாச்சி போலீஸ் மட்டும் தான் நிற்பாங்க. அப்போ அந்த ரவுடி என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, உன் பையன் தான் என்னை உள்ளே பிடிச்சி போட்டது, அவன் குறவலையை கடிச்சு நான் துப்பாமல் விட மாட்டேன், கருக்குன்னு அறுத்து விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரத்தம் பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் பெரிய நான் கடவுள் ஆரியா, நினைப்பு ரத்தம் பார்க்காம விட மாட்டார் வாழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி போலீஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. டேபிள் கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இன்னொரு ரைட்டர் கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டேன், அதை கொண்டாங்கிறாங்க. இதில் கையெழுத்து போடு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன எழுதியிருக்கு, நான் எதுக்கு கையெழுத்து போடணும்னு அந்த ரவுடி கேட்டுட்டு இருக்க. நீ தானே அந்த போதைப்பொருள் பெட்டியெல்லாம் வச்சது, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, உங்கள் அப்பா பண்ண தப்ப நான் ஏற்றுக்கணுமா, என்னாலலாம் கையெழுத்து போட முடியாதுன்னு அந்த ரவுடி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கேன் கையெழுத்து போட முடியாதா என்ன அப்படின்னு பலார்னு முத்து பண்ணி அந்த ரவுடியை 4 அறை அறையிறாங்க. ஆனால் அவன் முறைச்சி பார்த்துட்டு முதுகுக்கு பின்னாடி கத்தி வச்சிருக்காங்க, பெரிய கத்தி. அதை எடுத்துகிட்டு வந்து குத்த போகிறாங்க முத்துப்பாண்டி தப்பிக்கிறாங்க. அவன் திரும்ப குத்த போக சுற்றி முத்துப்பாண்டி வர மற்ற போலீஸ் எல்லாரும் சேர்ந்து தடுக்க முயற்சி பண்ண எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி போகலான்னு போகிறாங்க. அப்போ ஓங்கி ஒரு மிதி அந்த ரவுடியை உள்ளேயே வந்து விழுறான் தரையில். யாருன்னு எல்லாரும் வாசலே பார்க்குறாங்க. வேற யாருமே இல்லை, புதுசாக ஒரு கேரக்டர் காட்டிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியோட அக்காவா பாண்டியம்மான்னு ஒரு நியூ கேரக்டர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி செம்மையாக சிரிச்சிட்டு, என் அக்கா வந்துட்டா, என் உடம்பிறப்பு வந்துருச்சு, என் உடம்பிறப்பு பாண்டியம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடியுது. ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சவுந்தரபாண்டி கிட்ட அந்த பாண்டியம்மா பேசிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் வந்து தர்மகத்தை ஆகவே கூடாது, ஆனால் நான் எல்லாத்துலேயும் மாட்டிப்பேன்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கேன். நீ மட்டும் இல்லை நானும் மாட்டிப்பேன், அவன் ஆகவே விடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக வெளியே வராங்க. இந்த பொம்பளை ரவுடி மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பாண்டியம்மாவை காட்டிட்டு இருக்காங்க. டேரக்டாக சண்முகம் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ரத்னாவை கூப்பிட்டு, நீ தான் முத்துப்பாண்டிக்கு பொண்டாட்டி, உன்னை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ளே இருக்க சண்முகம் கோவப்பட்டுட்டு கத்தி மாதிரி எடுத்துட்டு குத்த வராங்க. பெரிய ஈட்டி மாதிரி இருக்கு. அப்படியே பயப்படாமல் நின்றுட்டு இருக்காங்க. இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. இதோட எபிசோட் ப்ரோமோ வந்து முடியுது. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. MSUS வாய்ஸ் ரிவ்யூன்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும். அதில் வந்துட்டு கார்த்திகை தீபம் போட்டிருக்கேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பிக்காய் வந்ததுமே அண்ணா சீரியலுமே வந்து அதில் தூக்கி போட்டுருவேன். ஏன்னா இந்த சேனலில் வந்து வியூஸே போக மாட்டேக்கு. ஸோ இதை பார்க்குறவங்க அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்திரா சீரியலும் கார்த்திகை தீபம் சீரியலும் இனிமேல் அந்த சேனலில் தான் வரும். வேணுங்கிறவங்க கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க.